திமுகவுடனான தொகுதி பங்கீட்டு பிரச்சனையில் ப. சிதம்பரத்தை காங்கிரஸ் களத்தில் இறக்கியதால் கூட்டணி உறுதியான நிலையில் இன்று முக்கிய அறிவிப்பு வெளியாகும் என தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழகத்தில் ஆட்சியில் பங்கும் கூடுதல் தொகுதிகளை கேட்டும் காங்கிரஸ் கோரிக்கை வைத்து வந்ததால் திமுகவுடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறியும் பிணக்கும் நீடித்து வந்தது. பின்னர் கடந்த சனிக்கிழமை திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடந்தது. பேச்சுவார்த்தையில் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தர திமுக ஒப்புக்கொண்டதாகவும் பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததாக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டார். அப்போது அமைதி காத்த மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் டெல்லியில் மறுநாள் அளித்த பேட்டியில் 25 இடங்கள் போதாது என்றும் தாவேகாவை புகழ்ந்தும் பேசினார். அது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டை ஆகி போனது. திமுகவினர் கடுப்பாகவே ஒரு கட்டத்தில் கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் போனாலும் பரவாயில்லை என திமுக முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியானது. இதனிடையே காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தமிழ்நாடு காங்கிரஸ் MLA-க்களுடன் தொலைபேசியில் திங்கட்கிழமை இரவு நடத்திய ஆலோசனையில் பெரும்பாலானோர் திமுக கூட்டணியில் தொடர விருப்பம் தெரிவித்ததாக தெரிகிறது. ஒரு சிலர் மாற்றுக் கட்சியில் கூட்டணி வைக்க விரும்பினாலும் தலைமை எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவதாகவும் கூறியதாக தெரிகிறது. இதனிடையே டெல்லிக்கு சென்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் கோவண்ணா உள்ளிட்ட சிலர் தலைவர் கார்கேவிடம் கிரிஷ் ஷோடங்கர் மீது புகார் அளித்தனர். இதனால் கோபமடைந்த கார்கே கிரிஷ் ஷோடங்கரை தொலைபேசி வாயிலாக கடிந்து கொண்டதாகவும் தெரிகிறது. கிரிஷ் ஷோடங்கர் நடத்திய பேச்சுவார்த்தை சோடை போன நிலையில் முதலமைச்சர் MK ஸ்டாலினுடன் இணக்கமான நட்பு கொண்டுள்ள மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தை களமிறக்க சோனியாவும் கார்கேவும் முடிவெடுத்தனர். அவர்களுடன் வீடியோ காலில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. அப்பொழுது தான் மட்டும் தனியாக சென்று முதல்வரை சந்திப்பேன் என கண்டிஷன் போட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு மேலிடம் இசைவு காட்டியதை அடுத்து இருவரின் அறிவுறுத்தலின்படி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலினை ப. சிதம்பரம் சந்தித்தார். முன்னதாக ப. சிதம்பரத்தை சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து இருவரும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் இல்லத்திற்கு சென்றனர். இதில் திமுக MP கனிமொழி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஏறத்தாழ 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்போது காங்கிரஸ் தரப்பில் குழப்பம் ஏற்பட்டதற்கான காரணங்கள் குறித்தும் தேசிய தலைமை திமுகவுடனான கூட்டணியை தொடர விரும்புவது தொடர்பாகவும் முதலமைச்சரிடம் தெரிவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் கூடுதல் இடங்களை ஒதுக்கவும் வலியுறுத்தப்பட்டதாக தெரிகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை கூட்டணி விவகாரத்தில் காங்கிரசுக்கு எந்த கெடுவையும் திமுக விதிக்கவில்லை என கூறினார். இந்த நேரத்துல நீங்களும் சீனியர் லீடரும் சிஎம் போய் பார்த்திருக்கீங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான், அடிக்கடி தான் சந்திக்கிறோம். அதே மாதிரி தான் போய் சந்திச்சிருக்கீங்க. இந்நிலையில் காங்கிரஸ் உடனான பேச்சுவார்த்தையை முதலமைச்சர் சுமூகமாக முடிப்பார் என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் நம்பிக்கை தெரிவித்தார். பேச்சு தொடர்கிறது, ஏதேனும் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். அது அவங்க கேட்கறது வேற, நம்ம சொல்றது வேற. அது என்ன, அந்த பேச்சுவார்த்தையில அமிக்கபலா முடிக்கத்தான் எங்க தலைவர் விரும்புவாரு. முன்பு நடந்த பேச்சுவார்த்தையில் திமுக 25 இடங்களை வழங்க முன்வந்திருந்த நிலையில் தற்பொழுது ப. சிதம்பரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு 28 தொகுதிகளை கொடுக்க திமுக முன்வந்துள்ளதாகவும் தற்பொழுது காங்கிரஸ் 31 இடங்களை கேட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்பாளர் பெயர் அறிவிக்க வேண்டியிருப்பதால் விரைவில் காங்கிரஸ் முடிவை தெரிவிக்கவும் திமுக தரப்பில் கேட்டுக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்தி சிதம்பரம், கனிமொழி உள்ளிட்டோர் சுமூக பேச்சுவார்த்தை நடத்த முக்கிய பங்காற்றியுள்ளனர். இதனிடையே திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த உடன்பாட்டில் திமுக தலைவர் MK ஸ்டாலின் மற்றும் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் கையெழுத்திட்டுள்ளனர். தேமுதிகவின் மாநிலங்களவை வேட்பாளர் யார் என்பதை அக்கட்சி இன்று அறிவிக்க உள்ளது.